திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சீரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சீரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, தச்சூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தெய்வீக திருப்பலியில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வழிபாடானது நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த அழைப்பு விடுக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வில் பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் 2 கைகளுடன் அணையாத நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஊனமுற்ற கையுடன் நித்திய ஜீவனுக்குள் நுழைவது உங்களுக்கு நல்லது என்கிறது இன்றைய வாசகங்கள். எனவே நம்முடைய சிந்தனையை மேம்படுத்தி கொள்ளவும் இயேசு கூறுவதைப் போல கடவுளுக்கு ஏற்றவற்றை எண்ணுவதற்கும் பாவத்தை அறவே விடுத்து இறை ஆசிரை நிறைவாக பெற இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-8 முடிய. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கு வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவன் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே, நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் முடிவுக்கு அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளவரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்ளுவார். பொல்லாரின் வழியே அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 41 முதல் 50 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புக்குள்ளே நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகழ்வது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளவராக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அந்த வரியை நாம் பல இடங்களில் கேட்டிருப்போம். இறை மக்களாகிய நாம் நம் வாழ்விலே வளத்தை பெறுவதற்கும் நிலை வாழ்வை பெறுவதற்கும் மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவதற்கும் வெளிப்புறங்களிலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை சிறிது காலம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் வளமையான வாழ்வை கொடுத்தாலும் நிறைவு முழுமையற்றதாக இருக்கிறது. நாம் அதிகமாக வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மில் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுவது சாத்தியமல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. வெளிப்புறங்கள் தான் நம்மை உருவாக்குகிறதா? வெளிப்புறங்கள் தான் இந்த மாடிகள், பதவிகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் நம்மை ஒரு சீர்நிலைப்படுத்துகின்ற ஒரு பொருளாக இருக்கலாமே தவிர அது நம் மனமாற்றத்திற்கு ஒரு துணைக்கருவி இல்லாத சில நேரங்களில் மாறிவிடுகின்றது. அப்பொழுது நாம் நிலைவாழ்வி கொண்டு பயணிக்கின்ற அந்த வாழ்வில் சரிவர பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்படி இருக்கிற இந்த நேரத்திலே பலர் நம்மில் புரிந்து கொள்வது செல்வம், பொருள், அறிவுதான் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடியது என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். அறிவை விட, செல்வத்தை விட எண்ணங்கள் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அதை தான் நம் திருவிவிலியத்திலே பார்த்திருக்கின்றோம். பேதுரு ஒரு தடவை இயேசுவிடம் பார்த்து, ஆண்டவரே இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, கடவுளுக்குரியவற்றை எண்ணவதை விட்டுவிட்டு நீ மனிதருக்குள்ளவற்றை எண்ணுகிறாய் என்கிறார். ஆக நமது எண்ணம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மிக ஒரு ஆசையாக இருக்கிறது. 1920ஆம் ஆண்டு செய்தித்தாளிலே இவ்வாறாக ஒரு செய்தி வருகிறது. ஒரு 42 வயதுள்ள ஜோசப் ராட்ஸினர் எனக்கூடிய ஒரு நபர் தனக்கு மணமகள் வேண்டும் என்று அவர் அந்த செய்தியை கொடுக்கிறார். சிறிது காலம் கழித்து மரியா என்ற ஒரு பெண் மணமகன் வேண்டும் என்று செய்தியை கொடுக்கிறார். இவ்வாறு கொடுக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இருவரும் சந்திக்கிறார்கள். நல்ல மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இப்படி போகின்ற அந்த காலகட்டத்திலே முதிர்ந்த வயதிலே இவர்கள் திருமணம் செய்து கொள்வதை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். தூசண வார்த்தைகள் பேசினார்கள்.
தவறான வார்த்தைகளை அவர்கள் திட்டியிருக்கிறார்கள். இப்படியாக பலவிதங்களிலே வெளிப்புறங்களிலிருந்து அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் நடுவிலே அவர்கள் ஆண்டவர் மீது முழு விசுவாசம் வைத்திருந்தார்கள், நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆழ்ந்த அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உயர்ந்த எண்ணத்தோடும் இருப்பதனால் ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆசிரை அளிக்கின்றார். அந்த ஆசிரியர் மூலமாக 3 குழந்தைகள் அவருக்கு பிறக்கின்றது. அதில் ஒரு குழந்தையை தான் உருவாக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை உருவாக மாற்றுகிறார்கள். அவனும் குருவாக மாறுகிறார். காலப்போக்கிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அவர் ஒரு பாப்பரசராக மாறுகிறார். அவர்தான் 16வது பெனடிக்ட். ஆம், எனக்கினிய கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமது எண்ணங்களை நாம் தாழ்மையாக வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணங்கள் நம்மை ஒரே அரைத்த மாவை அரைத்து கொள்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்றது. அப்துல் கலாம் சொல்லுவார் மிக அழகாக, கனவு காணுங்கள் என்று சொல்லுகின்றார். பாரதியார் கூட மிக அழகாக, எண்ணிய முதல் வேண்டும் நல்லதையே எண்ணல் வேண்டும் சொல்லுகின்றார். அப்போ எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் உயர உயர எண்ணும் பொழுதுதான் அது நன்மை பயக்கின்ற உயர்ந்த எண்ணமாக மாறுமே தவிர, நாம் தாழ்த்தப்பட்ட இந்த நிலையில் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நம்ம மனநிலை தாழ்வான மனநிலையில் இறுதி வரும் கொண்டு செல்லும். என்னால் முன்னேற முடியவில்லையே, எனக்கு பின் இருந்தவர்களாம் முன்னேறி விட்டார்களே என்று நாம் பிறரை பழி சொல்லி ஒரு பயனும் இல்லை. மாறாக எனது எண்ணம் எண்ணில் அது மாற்றம் பெறுகிறதா என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பாவம் செய்கின்ற உறுப்புகளெல்லாம் வெட்டி எறிந்து விடுங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். பாவம் செய்கின்ற உறுப்புகளை எல்லாம் வெட்டி எறிய முடியுமா? நம்ம கண்ணை வெட்டி எறிய முடியுமா? அல்லது பிடுங்கி போட முடியுமா? கைகளை வெட்ட முடியுமா? நாக்கை வெட்ட முடியுமா? முடியாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உறுப்புகள் எல்லாம் மனிதரில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன் கடவுள் சாயலாக இருக்கின்றான். ஆனால் மனிதன் எண்ணுவது யாரை போல எண்ணுகின்றான்? மனிதனை போல எண்ணுகின்றான். கடவுள் சொல்லுகிறார், கடவுளை போல நான் எண்ண வேண்டும் தான் பவுலடியார் கூட நமக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவ எண்ணத்தை போல நாம் எண்ண வேண்டும். ஆனால் நம் எண்ணம் இந்த உலகம் சார்ந்தவற்றையே, மனிதருக்குள்ளவற்றையே, மனிதரில் நான் உயர்ந்திருக்க வேண்டுமே, அப்படியாகத்தான் நாம் எண்ணங்கள் இருக்கின்றன. அப்போது நம் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை போல நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் எப்பொழுது நாம் மனிதருக்குள்ளவற்றை எண்ணுகின்றோமோ நமது சிந்தனையானது மங்கி விடுகிறது. அதை விட்டு தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் நாம் அந்த கடல் அலைகள் எப்படி ஒரு சீராக எல்லாமே அப்படி போயிட்டே இருக்குதோ, நம்ம சிந்தனை கூட அப்படி தான் ஒரு சீர் இல்லாத தன்மையாக இருக்கிறது. ஒரு முட்டையிலிருந்து ஒரு கோழி வரணும் அப்படின்னா 21 நாள் ஆகுது. ஆனால் தாய் கொஞ்ச நாள் தான் அந்த முட்டைக்கு தன்னுடைய வெப்பத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த முட்டை ஓடுக்குள் இருக்கின்ற அந்த குஞ்சானது அதை உடைத்து எறிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான், அதை உடைத்து எறிந்தால் மட்டும்தான் அந்த குஞ்சானது மேலே வர முடியும். ஆனால் அந்த எண்ணம் இல்லாத நம்மில் பலர் என்ன பண்ணுறோன்னா, அந்த எண்ணத்தை அப்படியே மங்கியே வைத்து விடுகின்றோம். அப்பொழுது நம்மிடம் மேன்மையான எண்ணங்கள் இல்லை, உயர்ந்த எண்ணங்கள் இல்லை. அந்த எண்ணங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியவில்லை. தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நட்புகள், இப்படியாக நம் சிந்தனையை மங்கி போடவிட்டதனால், நம்முடைய உறுப்புகள் எல்லாம் அதனோடு இணைந்திருப்பதனால் அந்த பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக எனக்கு இனிய கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வில் எது முக்கியம்? ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்புங்களேன். பதவியா, பட்டமா, செல்வமா, பொருளா, அல்லது கடவுளா அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலில் செல்வத்துக்கிட்ட போயிடுவோம், இல்லை பதவிக்கிட்ட போயிடுவோம், இல்லை எது நமக்கு தேவையோ பொருட்களுக்கு முன்னே போயிடுவோம். கடவுள் நம்ம நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சண்டே மாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்படியாக அதெல்லாம் பின்னோக்கிட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். யார் என்னை உயர்த்துகிறார்கள், யார் என்னை தூக்கி வைத்திருக்கிறார்கள், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமது சிந்தனை எல்லாம் சாத்தானிடம் மங்கி இருக்கிறது. சாத்தானுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போயிட்டு யாக்கோப்பு 4வது அதிகாரம் 1-10 எடுத்து வாசிங்க. நம் எண்ணத்தை தூய்மையாக இருக்க வைத்து கொள்ள வேண்டும். அநீதி தீய எண்ணத்தை உருவாக்கும். நாம் தீய எண்ணம் உடையவராக இருந்தால் அது சிற்று இன்பத்திற்கு வழிவகுக்கும். சிற்று இன்பம் பாவத்திற்கு தள்ளி செல்லும். இந்த பாவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை தாக்குவதனால் கடவுளிடமிருந்து பிரிகிறோம். வான் வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையிலிருந்து விலகி விடுகின்றோம். ஆக நம்முடைய எண்ணங்கள் சீராக இருக்கிறதா? அப்போ இப்படிப்பட்ட நாம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எண்ணங்களை எதன் மீது பொருத்தி பார்க்கின்றோம்? சாதாரண இந்த உலகம் சார்ந்தவற்றிலையா அல்லது கடவுள் மீதா? கடவுள் மீது மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் எனக்கூடிய அந்த கவனம் இருந்தால், அந்த எண்ணம் இருந்தால், மற்ற அனைத்துமே நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை வைத்திருப்பீர்கள். உங்களே இழப்பீர்கள்.
கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், ஆனால் கடவுளை தவிர மற்ற விஷயத்திற்கு நான் தூக்கி வைத்து கடவுளை இறக்கி வைத்து விட்டேன் என்றால் கடவுளுக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுப்பதில்லை. கடவுளிடம் நீங்கள் வர வேண்டும், கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும், கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தீங்க, இது அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கடவுளை தூரமாக வச்சிடறோம். அப்போது மற்றதெல்லாம் என்ன, ஒரு கடவுளுக்கும் என்னையும் இணைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கல் கொடுக்குறாங்க, இந்த கல்லை நீ வச்சுக்கோ, இந்த கல் ஆசீர்வதிக்கப்பட்ட கல், இந்த கல்லின் மூலமாக நீ ஜெபிச்சனா எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒருத்தன் கொடுக்குறாங்க. அந்த கல்லையே வச்சுக்கிட்டு அதையே நம்ம தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு மாலை போட்டுக்கிட்டு அதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம கவனங்கள் எல்லாம் கடவுளை விட்டுறோம். மாதாவுடைய இன்டென்ஷன் என்னென்னா தூயாவை பெற்றுத்தருவது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மாதா சொன்னக்கூடிய அந்த மதிப்பீடுகளை விட்டுறோம். அவங்க என்ன கொடுத்தாங்க, சீடர்களை அந்த மேல் மாடியில் வச்சு என்ன கொடுத்தாங்க, தூயாவியை 9 வாரங்கள் தங்கியிருந்து அங்கே தூயாவி பெற்று கொடுத்தாங்க. ஆனால் மாதா சொல்கிறதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் மாதாவை என்ன பண்ணுறோம், வேறு பொருட்கள் வெளிப்புற அடையாளங்களை எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அந்த பொருட்கள் அது எல்லாம் நிலையானவை அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நம்மோடு இருக்கும். அதெல்லாம் அழியக்கூடியவை. எது மிக முக்கியமானது, அன்னை நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடியது, தூய ஆவியின் மீது நீங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அதே தூய ஆவியை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அன்னை அடிக்கடி சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்ம அதை கேட்கிறதே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட தீய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் வாழ்வு வளமாக இருக்குமா, நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு வாழ முடியுமா, நிலை வாழ்வை பெற முடியுமா என்று கேட்கும் பொழுது அது இல்லை. அது அப்போ எப்படி தான் ஃபாதர் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும், கடவுளில் இணைந்திருக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும், திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப நாம் இயங்க வேண்டும். தூய ஆவியே என்னில் இல்லை நீ உணர்ந்துட்டீங்கன்னா மனிதருக்குள்ளே வச்சு தான் எண்ணுவோம். தூய ஆவியே என்கிட்ட இல்லை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா திருமுழுக்கு பெற்றதை மறந்துடுறீங்க. அப்போ தூயாவில் என்னில் உறைந்திருக்கிறார், அதை நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும். அந்த சிந்தனை மட்டும்தான் அதுக்கு வழிவகுக்கும். தூயாவி என்கிட்ட இல்லை, பேய் தான் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம்னா தூயாவி உள்ளே வரவிட மாட்டோம். இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்னா, மனிதரின் எண்ணத்தை அறிந்த சாத்தான் அவர்களை தன்வசம் படுத்திக் கொள்கிறான் என்று யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி செல்கிறது, தூயாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் செயல்படுகின்றோமா அல்லது தீய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் செயல்படுகின்றோமா? அந்த நிலையை நாம் ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே தீய ஆவியின் தூண்டுதலுக்கு செயல்பட்டு ஊன் இயல்பு செயலுக்கு படுகின்றோம். அதிகமாக கோவப்படுறோம், அதிகமாக சண்டை போடுறோம், அதிகமாக தீய வார்த்தை பேசுகிறோம், தவறானதை பார்க்குறோம், தவறானதை செயல்படுகிறோம். இதையெல்லாம் ஊன் இயல்பிற்கு நாம் அடிமையாகி இருக்கின்றோம். அப்படி என்றால் என்னுடைய வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்புற அந்த சந்தோஷமான நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தவிர தீய பழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறேன் தவிர தூயாவி எனக்கு எடுக்கிற அந்த கட்டளை என்னில் உறைந்திருக்கும் தூயாவி திருமுழுக்கினால் பெற்றிருக்கிற உறுதி பூசினால் பெற்றிருக்கின்ற தூயாவியை நான் உணர்வதில்லை, அதன்படி செய்வதில்லை. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கனிகள் கொடைகள் அன்பு என்ற அந்த முதல் அந்த கனியை நாம் எவ்வாறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:15 நாம் முழுசாக வாசிக்கும் பொழுது 25வது அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது தூய ஆவி துணையால் நாம் வாழுகிறோம். அதை மறந்தவே கொடுக்கூடாது. ஆண்டவர் இறந்து விண்ணுலகம் செல்லும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எனக்கு பின் ஒரு துணையாளர் உங்களோடு வருவார், அவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார், அவர் தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், அவர் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார், அதை நாம் உணர வேண்டும். இப்படியாக நாம் தீய எண்ணத்தோடு வாழாமல் நல்ல எண்ணத்தோடு வாழ இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நின்ற வண்ணமாய் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திரு அவையில் திருப்பணியாளர்கள் அனைவரது ஆன்மீக வாழ்வை நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட பொறுப்புகள் கடமைகளை நிறைவாக செய்து கிறிஸ்தவையும் திருச்சபையும் அன்பு செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நற்கருணை உட்கொள்வதன் மூலம் கிறிஸ்துவை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவரை பிறருக்கு அறிமுகப்படுத்த வரமருள வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவாம், பாவத்தை மட்டுமல்ல பாவ சூழலையும் நாங்கள் விட்டு விலக உமக்கேற்ற பிள்ளைகளாக ஒரே அப்பம் ஒரே மீட்பு என்று உமது உறுப்புகளாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் செபிப்போம். நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு பலிப்பிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலகாணி வாழ்ந்து பெறுவதாக மாறும் படைப்பு யாவும் இறைவாய் நினைத்தீடான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தீடான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இவ்வழி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்வரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலியான ஆரோக்கிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான ஒரு ஒன்று வேண்டும். என்னோடு கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் பிள்ளை இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவை நோக்கி ஜெபம். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் பாதுகாவலியே, நீர் வாழ்க வாழ்க. நீரே எங்கள் தஞ்சமென உம் திருமுகத்தை பார்த்து வேண்டி நிற்கின்றோம். அம்மா என்று உம்மை அழைத்து மன நிம்மதி அடைகின்றோம். மது பரிந்துரை வல்லமையானது. நீர் கேட்பதை ஆண்டவர் தட்டாமல் தருவார். அம்மா அருள்நிறை தாயே, எங்களின் ஆறுதலே, துன்ப வேளையில் எங்கள் துணையாக வந்தருளும். எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்பச் செய்தருளும். வாழ்வில் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். எங்கள் கவலைகள் மறைந்திட, கடன் தொல்லைகள் நீங்கிட, வீடு மனை சொத்து செல்வம் பெருகிட, குழந்தை பேறு பெற்று மகிழ்ந்திட, கல்வி வேலை வாய்ப்பு குறைவின்றி கிடைத்திட, விவசாயம் செழிக்க உதவியருளும். அம்மா இயேசுவின் அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, தீராத உடல் நோயினால் துன்புறுவோருக்கு உடல் சுகத்தை தந்திரளும். மனநோயினால் வருந்துவோருக்கு மன அமைதி அளித்தருளும். எங்கள் அருளே ஆசிரியே அம்மா, எங்கள் எல்லா தேவைகளிலும் எங்களோடு இருந்து வழிநடத்தும். அன்பு தாயே, ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரணி போற்றும் தச்சூர் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.